காணிக்கையாக்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ அவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா. நான் இந்த உலகில் உயிரோடு வாழும் காலமெல்லாம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் எனக்கு கட்டளையிட்டுள்ளார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியம் சூராவின் 31வது வசனமாக இந்த வசனம் இருக்கின்றது. கடந்த வார தஃசீரில் தொழுகையின் விவரத்தை பற்றி நாம் விரிவாக பகிர்ந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் ஜக்காத்தை பற்றிய சில அடிப்படையான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பகிர்ந்து கொள்வோம். கடந்த கால உம்மத்தினர்களிடத்தில் தொழுகை எவ்வாறு முக்கியமான ஒரு கடமையாக அமலாக இருந்ததோ அவ்வாறே ஜக்காத்தும் மிக முக்கியமான ஒரு கடமையாக அமலாக இருந்திருக்கின்றது. எல்லா நபிமார்களும் ஜக்காத்தை பற்றி தங்கள் சமுதாயத்தார்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் அம்பியா எனும் சூராவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் விழுந்த அந்த சம்பவத்தை மிக விரிவாக கூறிய பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற குழந்தையை சுப செய்தியாக அறிவித்தார். அவர்களை தொடர்ந்து நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேரப்பிள்ளையாக அல்லாஹ் தஆலா அறிவித்தார். அந்த விஷயத்தை கூறிய பிறகு அந்த நபிமார்களின் சந்ததிகளுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது வஅவ்ஹைனா இலைஹிம் ஃபிஅலல் கைராத் வ இகாமஸ் ஸலாத்தி வ ஈதாஅஸ் ஸகாத்தி வ கானூ லனா ஹாஷிதீன். நாம் அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்யுமாறு கட்டளையிட்டோம். மேலும் தொழுகையை நிலைநாட்டுமாறும் ஜக்காத்தை நிறைவேற்றுமாறும் அவர்களுக்கு நாம் கட்டளையிட்டோம். அவர்கள் நம்மை அஞ்சியவர்களாக பயந்தவர்களாக இருந்தார்கள் என்று அல் அம்பியா சூராவிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்தில் தொழுகையோடு ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் மரியம் சூராவிலே சொல்லுகின்ற பொழுது வகான யர்முது அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 12 ஆண் மக்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட 12 ஆண் மக்கள், அந்த 12 ஆண் மக்களுடைய வழி தோன்றல்கள் சந்ததிகள் தான் பனு இஸ்ராயேல்கள் என்பதாக அறியப்படுகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் அந்த பனு இஸ்ராயேலிலே வந்திருக்கிறார்கள். அந்த நபிமார்கள் பற்றியும் அவர்களது உம்மத்தார்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற பொழுது வைத அகதனா மீசாக்க பனி இஸ்ராயேல், பனு இஸ்ராயேலுடைய உடன்படிக்கையை நாம் எடுத்தோம். அவர்களிடத்திலே நாம் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம். அந்த உடன்படிக்கை என்னவென்றால் லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அவர்கள் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது அல்லாஹ் கூறுகின்றார் வஅகீமுஸ் ஸலாத் வஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களிடத்திலே நாம் உடன்படிக்கையை எடுத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அப்படி
பனு இஸ்ராயேல் காலத்தில் வந்த எல்லா நபிமார்களும் தங்கள் உம்மத்தார்களுக்கு தொழுகையை பற்றி சொன்னது போலவே ஜகாத்தை பற்றியும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த தொடரில் அல்லாஹ் தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தொழுகையை பற்றி கட்டளையிட்டதோடு ஜகாத்தை பற்றியும் கட்டளையிட்டுள்ளார். அதே வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜகாத்தை கடமையாக ஆக்கி அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டினுடைய இறுதியில் சதகத்துல் ஃபித்ரா முதலிலே கடமையானது. அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜகாத்தையும் கடமையாக ஆக்கினார். ஜகாத் என்ற அந்த வார்த்தை அது என்ன பொருளை தாங்கி இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, ஜகாத் என்ற வார்த்தைக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. அந்த பொருளில் ஒன்று அல் மதம், புகழுதல். ஜகாத் என்ற அந்த வார்த்தையின் பொருள்களில் ஒன்று புகழுதல் என்ற பொருள் இருக்கின்றது. இந்த பொருளில் அல்லாஹ் அருள்மறையிலே இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார். பலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளாதீர்கள். பலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளாதீர்கள் என்ற அந்த பொருளை அல்லாஹ் அந்த இடத்தை சொல்லி காட்டுகிறார். இரண்டாவது பொருள்களில் ஒன்று என்னவென்றால் அத்தஹாரத்தும், தூய்மையாக இருத்தல் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. இந்த பொருளை அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே பயன்படுத்தியிருக்கிறார். கதா அஃபலஹ மன் ஸக்கா, யார் தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திக் கொண்டாரோ திட்டமாக அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்லுகிறார். இது இரண்டாவது பொருளாக இருக்கின்றது. மூன்றாவது தகுதியாகுதல். ஜகாத் என்றால் தகுதியாகுதல் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. ஒரு தகுதியான மனிதரை அரபுகள் பார்த்தார்கள் என்றால் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவர் ஒரு தகுதியான மனிதர் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பொருளிலும் அருள்மறை குர்ஆனுடைய வார்த்தையிலே வசனத்தை பயன்படுத்தியிருக்கிறார். கஹஃப் சூராவிலே வருகிறது, கைரம் மின்ஹு ஸகாத்தன் வ அக்ரம ருஹ்மா. ஒரு குழந்தை இறந்தது, அந்த குழந்தைக்கு பதிலாக அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கு அந்த குழந்தையை விட மிகவும் தகுதியான ஒரு குழந்தையை கொடுப்பதற்காக அல்லாஹ் நாடினார். மிகவும் கருணை உள்ள ஒரு குழந்தையை கொடுப்பதற்காக அல்லாஹ் நாடினார் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது கைரம் மின்ஹு ஸகாத்தன் வ அக்ரம ருஹ்மா என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்று ஜகாத் என்றால் பெருகுதல், வளர்ச்சி அடைதல் என்ற பொருளும் இருக்கின்றது. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்க கல்வியினுடைய சிறப்பை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல் இல்மு யஸ்கு அலல் அமலி, மார்க்க கல்வி, கல்வி என்பது அதன்படி கடைபிடிப்பதால் அது வளர்ச்சி அடைகிறது. கல்வி என்பது கற்பதோடு நின்று விடாமல் அதன் பிரகாரம் நடப்பதினால், செயல்படுவதனால் அந்த கல்வி, அந்த அறிவு வளர்ச்சி அடைகிறது என்பதை அவர்கள் சொல்லும் பொழுது அல் இல்மு யஸ்கு அலல் அமல், கல்வியாகிறது அதன்படி நடப்பதால் அது அதிகரிக்கிறது என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஜகாத் என்ற வார்த்தைக்கு பல்வேறு வகையான பொருட்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு பொருளிலும் அல்லாஹ் அருள்மறையினுடைய அந்த குர்ஆனுடைய வசனங்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் ஷரியத்துடைய நடைமுறையில் ஜகாத் என்றால் தனது பொருளில் இருந்து ஒரு முஸ்லிம் ஒரு பகுதியை அல்லாஹ் இன்னும் அவனுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி வழங்குவதுதான் ஜகாத் என்பதாக ஷரியத்துடைய நடைமுறையில் நாம் அறிந்திருக்கின்றோம். நோன்பு பெருநாள் கொண்டாடுவதற்கு முன்பதாக நாம் சதகத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றுகின்றோம். அதன் மூலமாக நோன்புடைய காலத்தில் நம்முடைய உடல் அளவில் ஏற்பட்ட அந்த குறைபாடுகள் எல்லாம் நீக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் நாம் ஜகாத்தை கொடுக்கும் பொழுது நம்முடைய பொருள் தூய்மை அடைகின்றது. ஆகையால் ஜகாத் என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலின் வழிமுறை பிரகாரம் ஒரு முஸ்லிம் தன்னுடைய பொருளில் இருந்து கொஞ்சத்தை எடுத்து செலவு செய்வது. அப்படி செலவு செய்வதால் அந்த செலவு செய்வதன் மூலமாக இருக்கின்ற அவருடைய பொருள் பரிசுத்தமாகின்றது. அதனால் அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா இதற்கு பயன்படுத்தியிருக்கிறார்.
அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், குதுமின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. அவர்கள் பொருளில் இருந்து ஒரு பகுதியை நீங்கள் ஸகாத்தாக எடுங்கள், அப்படி எடுப்பதன் மூலமாக அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றார். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஸகாத்தை கொடுக்கின்ற பொழுது உங்கள் பொருளை அல்லாஹ் பெருக்குகின்றார், அதனை வளர்ச்சி அடைய செய்கின்றார். எப்படி உங்கள் வீட்டு கால்நடையின் கன்றுக்குட்டியை நீங்கள் பார்த்து பக்குவமான வளர்ச்சி அடைய செய்கின்றீர்களோ அதே போன்று அல்லாஹ் உங்களுடைய பொருளை வளர்ச்சி அடைய செய்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஐம்பெரும் கடமைகளில் மூன்றாவது முக்கியமான கடமையாக ஸகாத் இருக்கிறது. கலிமா, தொழுகை, ஸகாத், நோன்பு, ஹஜ். முதலில் கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஸகாத், நான்காவது நோன்பு, ஐந்தாவது ஹஜ். இஸ்லாமிய ஐம்பெரும் கடமைகளில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கடமைதான் ஸகாத்தாக இருக்கிறது. தகுதி உள்ளவர்கள் அதனை சரியாக நிறைவேற்ற வேண்டும். யார் ஸகாத்தை கொடுப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அதனை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்ற தவறினால் அவர்கள் பெரும் தண்டனைக்கு உரியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறார், வல்லதீன யக்ரிஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. தங்கம் வெள்ளியை சேகரித்து அதிலிருந்து ஸகாத்தை நிறைவேற்றாமல் அவர்கள் வைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் கடுமையான அதாபை கொண்டு அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த காசு, பணம், தங்கம், வெள்ளி எல்லாம் நாளை மறுமையில் நரக நெருப்பில் போட்டு காய்ச்சி அதன் மூலமாக பழுக்க காய்ச்சி சூடு போட வேண்டும் என்று சொல்வார்களே. வீட்டில் சேட்டை செய்கின்ற பொழுது பிள்ளைகள் சேட்டை செஞ்சா கம்பியை காய வச்சு உனக்கு சூடு போடுறதா இல்லையா, கரண்டியை காய வச்சு உனக்கு ஒரு இழுப்பு விடுறதா இல்லையா என்று சொல்லுவோமே, அது போன்று அல்லாஹ் இந்த தங்கத்தையும் வெள்ளியும் நாளை மறுமையிலே நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சி அதன் மூலமாக நம்முடைய நெற்றியிலும் முதுகிலும் விழாக்களிலும் அல்லாஹ் சூடு போட்டு நீங்கள் உலகத்தில் சேகரிக்கிறீர்களே அதனுடைய சுவையை நீங்கள் இங்கே சுவைத்துக் கொள்ளுங்கள், அதன் தண்டனையை இங்கே நீங்கள் சுவைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார் என்று அருள்மறை குர்ஆன் நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை சொல்லி காட்டுகின்றனர். இந்த வசனம் இறங்கிய போது சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்தது. என்னவென்று சொன்னால், நாம் தீரார்கள், திருகங்கள், காசு, பணங்கள், தங்கம், வெள்ளி, கால்நடைகள் இது போன்று நாம் எதையும் சேகரிக்க கூடாதா? இது போன்று எதையும் நாம் சம்பாதித்து நாளைக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் வைக்க கூடாதா? அல்லாஹ் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை செய்கின்றாரே என்பதாக அவர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. இதை தெளிவாக நாம் விளக்க வேண்டும். என்ன செய்வது என்று யோசிக்கும் பொழுது அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், உங்களுக்கான விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் கேட்டு வந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது, தங்கம் வெள்ளியை சேகரித்து வைப்பவர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். ஆகையால் சஹாபாக்களுக்கு இது போன்று சேமித்து வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்ற ஒரு கேள்வியும் பயமும் ஏற்படுகின்றது. இதற்கான விளக்கம் என்ன என்று அவர்கள் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லம் யஃபரலி ஸகாத இல்லா லி தய்யிப மா பகிய மின் அம்வால். அல்லாஹ் ஸகாத்தை ஏன் கடமையாக்கி இருக்கிறார் தெரியுமா? நீங்கள் உங்கள் பொருளுக்கான ஸகாத்தை நிறைவேற்றி விட்டால் மீதம் உள்ளவைகள் தூய்மை அடைந்து விடுகின்றன. இதற்குத்தான் அல்லாஹ் ஸகாத்தை கடமையாக்கி இருக்கின்றார். எப்பொழுது நீங்கள் ஸகாத்தை நிறைவேற்றுகிறீர்களோ மீதம் உள்ளவைகள் உங்களுக்கு பரிசுத்தமானது, அவைகளால் உங்களுக்கு இம்மையிலும் இடையூறு கிடையாது, நாளை மறுமையிலும் வேதனை கிடையாது என்ற கருத்தின் பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் அல்லாஹு அக்பர் என்பதாக ஒரு தக்பீர் சொன்னார். விஷயம் மிக எளிதாகிவிட்டது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுக்கு இந்த கருத்தை அவர்கள் இந்த விளக்கத்தை எடுத்து சொன்ன பொழுது எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் என்று அபூதாவுத் என்ற கிதாபில் 1418வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சந்தோஷத்திலே
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக்க மகிழ்ச்சியிலே அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார். எல்லா சஹாபாக்களுக்கும் அந்த செய்தி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. என்ன தெரியுமா? ஜக்காத்தை நாம கொடுத்துட்டோம்னா மீதம் இருக்கக்கூடியவைகள் பரிசுத்தம் அடைகின்றன. உதாரணமாக நம்முடைய நடைமுறை விளக்கத்திற்காக 100 ரூபாய் இருக்கிறது என்றால் அந்த 100 ரூபாய்க்கு நாம் கொடுக்க வேண்டிய ஜக்காத் எவ்வளவு? 2 ரூபாய் 50 பைசா. 2000 ரூபாயை நம்ம கொடுத்துட்டோம்னா 2 ரூபாய் 50 பைசாவை நம்ம கொடுத்து விட்டால் 97 ரூபாய் 50 பைசா சுத்தமாகி விடுகிறது. நாம கொடுக்க வேண்டியது என்னவோ 2% தான். ஆனால் மீதம் இருப்பது நமக்கு 97.5% மீதமாக இருக்கிறது. அவைகள் அத்தனையும் சுத்தமானவை. அது சம்பந்தமாக நாம் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் எந்த அதாவுக்கும் ஆக வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர், இவ்வளவுதான் ஜக்காத்தா, இவ்வளவுதான் ஜக்காத்தா. அப்ப கொஞ்சத்தை கொடுத்து விட்டு மீதமுள்ளவைகள் அனைவரும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஒரு உதாரணத்திற்கு 1000 ரூபாய் என்றால் 25 ரூபாய். அதனால் 1 லட்சம் என்று வருகின்ற பொழுது நாம் கொடுக்க வேண்டியது 2500 ரூபாய். இதுதான் நமக்கு ஜக்காத்துடைய அந்த அளவு. ஆனா சஹாபாக்களுக்கு எது ஜக்காத்துடைய அந்த தொகை என்று பார்க்கும்போது இவ்வளவு தானா என்று நினைத்தார்களோ அதுதான் இன்றைக்கு நமக்கு இவ்வளவு தானா என்பதான ஒரு பாடமாக மாறி 2500 ரூபாயா அப்படின்னு நம்ம ஏக்கம் பெருமூச்சு விடுகின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தகுதி இருந்தும் ஜக்காத் தராமல் இருப்பது தன் தலையில் தானே மண்ணை போட்டுக் கொண்டதற்கு சமமாகும். தகுதி உள்ள செல்வந்தர்கள் முறையான ஜக்காத்தை தராமல் அல்லாஹ்வை ஏமாற்றுவது தன்னுடைய தலையில் தானே மண்ணை போட்டுக் கொள்வதாகும். வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் அல்லாஹ் தஆலாவுடைய அருள்மர வசனம் ஒன்று அமைந்திருக்கிறது. ஸஅலபா பின் ஹாத்திப் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்சாரி தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உதுல்லாஹ ஐ யர்சுகனி மாலா, நானும் வசதி உள்ளவராக ஆக வேண்டும், அல்லாஹ் எனக்கு பொருளை வழங்குவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். நானும் செல்வ செழிப்பு உள்ளவனாக வசதி உள்ளவனாக ஆக வேண்டும், அதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு என்ன துஆ செய்ய வேண்டும் என்பதை நன்கறிந்தவர்கள், யாருக்கு எதை சொல்ல வேண்டும் என்பதையும் நன்கறிந்தவர்கள். எனவே தங்களிடத்தில் வருகின்றவர்கள் என்ன கேட்கின்றார்களோ அது அவர்களுக்கு மிகச் சரியாக இருக்குமையானால் நபி அவர்கள் அதை அவர்களுக்கு சொல்லுவார்கள் அல்லது செய்து கொடுப்பார்கள். அது அவர்களுக்கு பொருந்தவில்லை என்றால் பொருத்தமான வழி அவர்களுக்கு காட்டிக் கொடுப்பார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக அழகான வழிமுறை. ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தகலம், கோபப்படாதே என்று சொன்னார்கள். இவ்வளவுதான் உபதேசம். உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தகலம், கோபப்படாதே. அவரே நாம சொன்னதை நபி அவர்கள் சரியா கவனித்தார்களா இல்லையா என்று தெரியவில்லையே என்று மறுபடியும் கேட்டார். அப்போதும் நபி அவர்கள் லா தகலம், கோபப்படாதீர்கள் என்றார்கள். அவர் மறுபடியும் 3வது தடவையாக உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்ட பொழுதும் நபி அவர்கள், எப்பா நீ சொன்னது எனக்கு நல்ல கவனத்தில் இருக்குது, நான் செஞ்ச உபதேச வழக்கு இதுதான், லா தகலம், நீ கோபப்பட. ஒரு வார்த்தை தான், பக்கமா உபதேசம் தான் வரல. மணிக்கணக்கில் உட்கார வச்சு காதுல ரத்தம் வர்ற அளவுக்கு எந்த உபதேசமும் செய்யல. ஒரே வார்த்தையை முடித்து விட்டார்கள், லா தகலம், கோபப்பட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையே உபதேசமா செய்தார்கள் என்றால் அது அவருக்கு மிக தேவையான ஒன்றாக இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், முகம் பார்த்து அகம் அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருந்தார். அதனால் அவருக்கு இதுதான் சரியான உபதேசமாக இருக்கும் என்று கருதியதால் அதை சொன்னார்கள். அவர் அதை ஏற்றுக்கொண்டு சென்று விட்டார். இது ஒரு உபதேசமா? கோபப்படாதீர்கள் என்பது உபதேசமானா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம நடைமுறைப்படுத்தி விட்டால்
நாம் மனிதனாக மட்டுமல்ல, மனிதர்களில் புனிதராக மாறிவிடும். கோபத்தின் விளைவுகளும் விபரீதங்களும் கொந்தளிப்புகளும் குடும்பங்களில் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பயங்கரமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது தெரியுமா? அதுக்கு பிறகு அமைதியான பிறகு ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. கோபத்தின் விளைவு ஏற்பட்ட பிறகு நம்ம என்னதான் சமாதானம் பண்ணாலும் ஒன்றும் ஆகப்படுறது இல்லை. நமக்காக வேண்டி, நம்முடைய முகத்துக்காக வேண்டி, நம்முடைய தகுதிக்காக வேண்டி, பரவாயில்லைங்க நான் ஒன்றும் பெருசா நினைக்கலன்னு வாயளவுல சொன்னாலும் அந்த பாதிப்பு அவருடைய உள்ளத்துல இருந்து கொண்டேதான். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு, அடிக்கடி கோபப்படுகின்ற தன் மகனுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்காக, அந்த கோபத்தின் பாதிப்பு என்ன என்பதை பிராக்டிக்கலாக அவருக்கு புரிய வைப்பதற்காக ஒரு பை நிறைய ஆணியை கொண்டு வந்து அவர் கையில கொடுத்து, தம்பி இந்த ஆணியெல்லாம் இந்த கதவுல ஒன்றா அடி அப்படின்னு சொன்னார். சரி, தந்தை சொல்லுகிறாரே என்பதற்காக அந்த ஆணிய பையில இருந்து ஒன்றா எடுத்து கதவுல அடிச்சார். எல்லாம் அடிச்சு பிடிச்ச பிறகு, நீ அடிச்ச ஆணி எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக நீ அதை கலக்கு என்பதாக சொன்னார். ஒவ்வொரு ஆணியாக கலக்கு. சும்மா இருந்தவரை கூப்பிட்டு ஆணி அடின்னு சொன்னாரு. எல்லா ஆணியும் அடிச்சு பிடிச்சிட்டான். அடிச்சு பிடிச்ச பிறகு அந்த ஆணியெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா ஆணையும் பிடிக்க அவர் பிடிச்சு விட்டார். இதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். ஆணி அடிக்க சொல்லிட்டு அமைதியா இருந்தா சரி, ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தாலும் செஞ்சுட்டோன்னு போயிடலாம். அடிச்ச ஆணியெல்லாம் மறுபடியும் கலந்து அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு இது தேவையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனசுக்குள்ள வந்துச்சு. ஆனா தந்தை சொன்னார அமைதியாக, அடிச்ச ஆணி ஒவ்வொன்றாக நீ கலத்தி விட்டாய். இப்ப ஆணி எல்லாத்தையும் நம்ம பிடிக்கிட்டோம். ஆனா அந்த கதவுல உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டார். ஆணி அடித்த ஒவ்வொரு இடத்திலும் அந்த ஓட்டை அப்படியே இருக்கிறது என்று அந்த பையன் சொன்னார். ஆணியை அடிச்ச பிறகு அதை பிடிக்கி விட்டாய். ஆனாலும் அந்த அடித்த ஆணியினுடைய பாதிப்பு அந்த கதவுல இருக்கா இல்லையா? இதுதான் கோபம்ங்கிறது. கோபப்படுவதன் மூலமாக அதனுடைய விளைவுகள் ஏற்படும். பிறகு நாம சமாதானமாகி மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னாலும் அந்த நபருடைய உள்ளத்துல அந்த பாதிப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆகவே நாம் கோபப்பட்டு விட்டு மன்னிப்பு கேட்பதை விட கோபத்தை அடக்கிக் கொள்வது, கோபம் வரக்கூடாதுங்கிறது இல்லை. மனுஷனா இருந்தா கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்தை பிரயோகிக்காமல் அடக்கிக் கொள்வதே மிகச்சிறந்த மகான்களுடைய பண்பு என்று தன்னுடைய மகனுக்கு அவர் புரிய வைக்கின்றார். இது வாழ்க்கையில பல கட்டங்கள்ல நாம பார்க்கக்கூடிய ஒன்று. நல்லா இருந்த குடும்பங்கள் எல்லாம் நாசமா போனதற்கும் இந்த ஒரு கோபம் தான் காரணம். ஒன்றாக இருந்த உறவுகள் எல்லாம் துண்டு துண்டாக விலகி போனதற்கும் இந்த ஒரு கோபம் தான் காரணம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தக்லம், நீ கோபப்படாத என்று சொன்னார். எவ்வளவு அற்புதமான உபதேசம் தெரியுமா? இந்த விஷயத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமது வீடு ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடும். நம்முடைய உறவுகள் எல்லாம் ஆனந்தம் தவழுகின்ற ஒரு அற்புதமான உறவுகளாக மாறிடும். ஆனா கோபத்துல வார்த்தையை கொட்டிட்டு எல்லாம் எனக்கு தெரியும், நீ பெரிய போ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெரிய மனிதன் அப்படியே தலை குறைந்து வெளியில் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அதுக்கு பிறகு அந்த வீட்டில் அவர் கால் வைக்க மாட்டார். இப்படிதான் உறவுகள் எல்லாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு என்ன உபதேசம் செய்ய வேண்டுமோ, யாருக்கு எந்த உபதேசம் தகுதியாக இருக்குமோ அதை அவர்கள் சரியாக செய்து கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய வழக்கம் அதுதான். எனது தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும், என் அவசரத்தால் புலம்பி உண்ட அருளில் என்ன குறையும் என்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இருக்கின்றன. இது அல்லாஹ் நமக்கு என்ன தர வேண்டும், அவன் எது தந்தாலும் நமக்கு சரியாக இருக்கும். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவருக்கு உபதேசம் செய்கிறார்கள் என்றால் அது அவருக்கு மிகச் சரியாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஸஅலபான் ஆத்திக் என்ற அன்சாரி தோழர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் செல்வந்தராக வாழ வேண்டும், அல்லாஹ் எனக்கு பொருளை தருவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது செல்வம் அவருக்கு உகந்தது அல்ல, பொருள் அவருக்கு உகந்தது அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதினார்கள். அதனால் சொன்னார்கள், கலீலும் துஅத்தி ஷுக்ரன் கைரும் மின் கஸீரின் லா துதிக்கும். கொஞ்சமா இருந்து அதற்கு நன்றி உள்ளவராக நீ நடந்து கொள்கிறாயே அது மிகச் சிறந்தது. அதிகமாக இருந்து நன்றி செலுத்த முடியாமல் போவதை விட, அதாவது நீ இப்ப இருக்கிறது உனக்கு சிறப்பு, அப்படியே இருந்துக்கோ, தேவையில்லாத பாரத்தை இருக்கிறவனுடைய தோல்ல போட்டுக்கிறத என்ற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உபதேசம் சொன்னார்கள். ஆனா அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுபடியும் மறுபடியும் கேட்டதால் நபி அவர்கள் துஆ செய்தார்கள்.
ஈமான் வைக்கிறார். வல்லாஹி லயின் ஆத்தானி அல்லாஹு தஆலா லஊத்தி என்ற குல்லதி ஹக்கின் ஹக்கஹு. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பை தந்தால் நான் யார் யாருக்கு எந்தெந்த கடமைகளை செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை நிச்சயம் செய்வேன் என்பதாக வாக்குறுதி கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார், அல்லாஹும்ம ஆதி ஸாயிலபா மாலா, அவருக்கு நீ பொருளை கொடுப்பாயாக என்று துஆ செய்தார். ஒரு சில ஆடுகள் வைத்திருந்தார். மிக வேகமாக அந்த ஆடுகள் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தன. ஒரு ஆடு ஒரு ஆண்டுக்கு எத்தனை குட்டி போடும்? ஒரு ஆடு ஒரு ஆண்டுக்கு எத்தனை குட்டி போடும்? 6 மாசத்துக்கு ஒரு குட்டி இருக்குது, வருஷத்துக்கு ஒரு குட்டியும் இருக்கு. ஒரு பெண் கர்ப்பமாக இருந்தால் குழந்தை பெறும் பொழுது எத்தனை குழந்தை பெற்றெடுப்பார்? ஒரு குழந்தை. ஒரு குழந்தை என்பது சராசரியானது, பொதுவானது. அந்த மாதிரி ஒரு ஆடு 6 மாசத்துக்கு ஒரு குட்டி கொடுத்தால் அது பொதுவானது. சில சமயங்களில் ஒரு தாய் 12 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். சமீபத்தில் கூட நைஜீரியா நாட்டில் உள்ள ஒரு தம்பதியர் ஒரு பெண்மணிக்கு 12 குழந்தைகள் அல்லாஹ் தஆலா வழங்கினார். 12 குழந்தைகளை வரிசைக்க வச்சு இந்த கணவன் மனைவி போட்டோ எடுத்து போட்டு காட்டினார். ஒரே நேரத்தில் 12. இது அல்லாஹ் தருகின்ற அபூர்வமான அதிசயமான ஒரு மிகப்பெரிய விஷயம். அத மாதிரி ஒரு குட்டி போட வேண்டிய 10 குட்டி போட்டா என்ன ஆகும்? அந்த மாதிரி அவருடைய ஆடுகள் வளர்ச்சி அடைந்தது. எந்த அளவுக்குன்னா மதீனால அவர் அந்த ஆட்டுக்குட்டிகளை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற நிலை ஏற்பட்ட உடனே மதீனாவுக்கு வெளியில தன் ஆடுகளுக்கான ஒரு பட்டியை அவர் தயார் செய்து வெளியே சென்றார். வெளியே சென்றாலும் ஜமாத்துடைய தொழுகைக்காக தவறாமல் வந்து கொண்டிருந்தார். நாளடைவில் அந்த ஆடுகள் இன்னும் பெருக ஆரம்பித்தன. இன்னும் சற்று தூரமாக சென்றார். ஜமாத்துகள் தவறியது ஜும்மாவிற்கு மட்டும் வந்தார். அதே போன்று நாளடைவில் இன்னும் ஆடுகள் பெருகியது. அதிகமான ஆடுகள் என்பதால் பாதுகாப்பான இடம் கருதி இன்னும் தூரமாக சென்றால் ஜும்மாவும் தவறியது. 5 நேர ஜமாத்து போய் ஜும்மாவுடைய தொழுகை போய் தான் இருக்கும் இடத்திலேயே தன்னுடைய வணக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருக்கான நேரம் அவருக்கு அப்படி அமைத்துவிட்ட நேரம் வந்தார். போட்டுட்டு திருப்பி இந்த ஜமாத்துக்கு வர முடியாது, ஜும்மாவுக்கு வர முடியாது என்ற நிலை அவருக்கு உருவாகி அல்லாஹ் தஆலா ஜக்காத்தை கடமையாக்கிட்டு பிறகு அந்த ஜக்காத்தை தகுதி உள்ளவர்களிடமிருந்து முறையாக நபி அவர்கள் வசூலிக்க வேண்டும். நபி அவர்களே வசூலித்து உரியவர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை மறுபடி இறக்குகின்றார். சூரத்து தௌபாவில் வருகிறது, குது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹும் பிஹா. தகுதி உள்ளவர்களிடமிருந்து நீங்கள் ஜக்காத்தை வசூல் பண்ணுங்க. அப்படி வசூல் செய்வதன் மூலமாக அவர்களுடைய பொருளை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பகுதிக்கும் அனுப்பி வைக்கிறார்கள். யார் யார் பொருள் வசதி உள்ளவர்கள் என்பதை பார்த்து ஆராய்ந்து அவர்கள் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் என்றால் ஆடுகள் வைத்திருக்கிறார்கள் என்றால் 40 ஆடுகள் குறைந்தபட்சம் இருந்தால் அவர் அந்த ஆடுகளிலிருந்து ஒரு ஆடு ஜக்காத் கொடுக்க வேண்டும். 30 ஆடுகள் என்றால் அதிலிருந்து ஒரு மாடு அவர் கொடுக்க வேண்டும். 5 ஒட்டகம் என்றால் அதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்று கால்நடைகளுக்கு ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பல இடங்களுக்கு பிரித்து அனுப்புகின்றார்கள். இதற்கு பெயர் அம்வாலுல் லாஹிரியா என்று சொல்வார்கள். வெளிப்படையாக தெரியக்கூடிய பொருட்கள். பார்த்தவுடன் இந்த ஆடுகள் எல்லாம் மறைக்க முடியாது, மாடுகள் எல்லாம் ஒழிக்க முடியாது. அதனால பார்த்தவுடன் பகிரங்கமாக தெரியக்கூடிய இந்த பொருள்களை அவரை கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தும் போது நாம் எண்ணி பார்த்து ஜக்காத்துக்கு தகுதி அவருக்கு இருக்குமேயானால் அவரிடமிருந்து எவ்வளவு முறையாக வாங்க வேண்டுமோ அதை வாங்க வேண்டும். இதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை முறைப்படுத்தி அனுப்பினார்கள். அந்த வகையில் 2 அன்சாரி சஹாபாக்களை தேர்வு செய்து சில இடங்களுக்கு சென்று இன்னாரிடம் நீங்கள் வசூல் செய்துவிட்டு இந்த சாரமாவிடத்தில் நீங்கள் ஜக்காத்துக்கான அந்த பொருளை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த 2 சஹாபாக்கள் இவரிடத்திலே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை கொடுத்து படிக்க சொன்னார்கள்.
அவர் படித்து பார்க்கிறார். இவர்களும் விவரத்தை சொன்னதும் அவர் சொன்னார், ஜக்காத்தை சரி பரவாயில்ல, யார் யாரையெல்லாம் வாங்க சொன்னாங்க, என்ன நபர்கள், முதல்ல அவங்க எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் என்கிட்ட வாங்க என்பதாக அவர்களை திருப்பி அனுப்புகின்றார். கொடுக்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்தா உடனே கொடுத்துருவோம். கொடுக்க கூடாது அப்படின்னா கொஞ்ச நேரம் யோசிப்போம். அப்புறம் யோசிச்சு முடிச்சுட்டு என்ன செய்வோம், வேற யாரு சரி நீங்க அங்க முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு அவங்க கொஞ்ச நேரம் இழுத்து அடிக்கிறது. அந்த மாதிரி அவர் அங்க போயிட்டு அவர்கள் எந்தெந்த இடத்திற்கு சென்றார்களோ அவர்கள் எல்லாம் மிக்க ஆர்வத்தோடு தங்களுடைய 6 ஒட்டகங்களை கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அதற்கு என்ன சக்காத்தம் அதைவிட சிறப்பானதை அவர்கள் வழங்கினார்கள். அங்கு முடித்துவிட்டு இங்கு வரும் பொழுது இப்பொழுது இவருடைய மனதில் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. அதனால் அவர் யோசிக்கிறார். ஏன்னா 40 ஆடுனா ஒரு ஆடு கொடுக்கலாம், 400 ஆடு இருந்தா, 4000 ஆடு இருந்தா, 40,000 ஆடு இருந்தா எத்தனை ஆடுகள் கொடுக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற அந்த பாரம் மனசுக்குள்ள வந்ததும் அந்த வசூலிக்க வந்த அந்த சகாபாக்களை பார்த்து அவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். இங்க ஜக்காத்து கேட்கறத பார்த்தா ஒரு ஜிஸ்யா வரி மாதிரி இருக்குது. கட்டாயமாக அடக்குமுறையாக வசூலிக்கப்படக்கூடிய அந்த ஜிஸ்யா வரி மாதிரி இருக்குது. அதாவது குடியரசர் ஜனநாயக ஆட்சி இல்லாம அந்த மன்னர் ஆட்சி இருக்கும்போது அவர் விதித்த அந்த வரியை கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகின்றவை அந்த வாரியில நீங்க கேட்கிற வரி இருக்குது என்பதாக ஜக்காத்தை இன்னொன்றோடு அவர் ஒப்பிட்டு தர முடியாது என்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். அந்த சஹாபாக்கள் இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இங்கே நடந்த விஷயத்தை சொல்லி காட்டினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியோடு இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டார். وَمِنْهُمْ مَنْ عَاهَدَ اللَّهَ لَئِنْ آتَانَا مِنْ فَضْلِهِ لَنَصَّدَّقَنَّ وَلَنَكُونَنَّ مِنَ الصَّالِحِينَ فَلَمَّا آتَاهُمْ مِنْ فَضْلِهِ بَخِلُوا بِهِ. சிலர்கள் அல்லாஹ்விடத்தில் உடன்படிக்கை செய்கின்றார்கள். அல்லாஹ் எனக்கு பொருளை தந்தால் நான் சாலிஹீன்களில் நல்லவர்களில் ஒருவராக இருப்பேன், தர்மம் செய்வேன், ஜக்காத் கொடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே உடன்படிக்கை செய்தார்கள். அல்லாஹ் பொருளை கொடுத்த பிறகு அவர்கள் சொன்ன அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் நடந்து கொள்ளவில்லை. இந்த அல்லாஹ் சொல்லிட்டு அந்த அடுத்த வரையில் கடைசியில் அவர் சொல்லி காட்டுகிறார். தௌபா சூராவிலே 75 இருந்து 77 வரைக்கும் அந்த வசனம் வருகிறது. அவர்களது உள்ளத்தில் அல்லாஹ் நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தி விட்டார். அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்குறுதி அவர்கள் மீறியதின் காரணத்தாலும் தாங்கள் பொய்யாக நடந்து கொண்டதின் காரணத்தாலும் அவர்கள் உள்ளத்தில் அல்லாஹ் நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தி ஒரு ஈமான், சுத்தமான ஈமான் அப்படியே விலகி நயவஞ்சகத்தனமாக மாறிவிட்டதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்லல, நான் அல்லாஹ் கண்டித்து ஆயத்தை இறக்கிட்டான். இந்த வசனம் இறக்கும் போது நபி அவர்கள் இதை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டும் பொழுது அந்த ஸஅலபா என்ற நபி தோழருடைய சொந்தக்காரர் ஒருவர் அங்கே இருந்தார். அவர் அந்த வசனத்தை கேட்டது அவரால் ஜீரணிக்க முடியல, ஓடுனார். என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட, அல்லாஹ் இப்படி இறக்கிட்டான அப்படின்னு உடனே இவர் பதறி அடிச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என் ஜக்காத்தை நீங்க ஏத்துக்கிடுங்க, என்ன கேட்டாலும் தாரேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னிடமிருந்து ஜக்காத்தை ஏற்க வேண்டாம் என்று அல்லாஹ் எனக்கு தடுத்து விட்டார். இனி நான் உன்னிடமிருந்து அதை ஏற்க மாட்டேன் என்று அவர்கள் மறுத்துவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னதும் இந்த நபி தோழர் ஸஅலபா அவர்கள் 2 கையால மண்ணை அள்ளி தான் தலையில போட்டுக்கிட்டு தனக்கு தானே யா வயலதா நாசமா போயிட்டன அப்படின்னு சொல்லி அவர் அழுது ஓலமிட்டு அங்கிருந்து அவர் திரும்பி சென்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாயினார். அவரிடமிருந்து ஜக்காத்தை ஏற்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வந்த பொழுது ஜக்காத்தை கொண்டு வந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களிடம் ஏற்காத பொழுது நான் எப்படி அதை ஏற்க முடியும்? அவர்களும் வஃபாத்தாகிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் சுமார் 10.5 ஆண்டு காலம். அவர்களும் ஏற்கவில்லை. கடைசியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல அவர்
ஜக்காத்து கொடுக்காத நிலையிலேயே வஃபாத்தாகி விட்டார் என்று வருகின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாபெரும் ஈமான் மற்றும் சஹாபியத் என்ற தௌஃபீக்கிற்கு பிறகு ஜக்காத்தை தரமறுத்த காரணத்தால் அவருடைய நிலை நயவஞ்சகத்தனம் என்ற நிலையின் பக்கமாக சென்று விட்டது என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையை தருகிறார். வாழ்க்கையில நம்ம யாரை வேணாலும் ஏமாத்தலாம், அல்லாஹ்வையே ஏமாத்த நினைச்சோம்னா என்ன ஆகும்? அல்லாஹ்வையே நாம ஏமாத்த நினைச்சோம்னா என்ன ஆகும்? அதனால் உலக மக்களுக்கு ஒரு பெரும் பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு தனி மனிதனுடைய நிகழ்ச்சியை அருள்வரையில் அல்லாஹ் சுட்டி காட்டினார். இந்த வசனம் அருள்வரையில் இருக்கும் காலமெல்லாம் முறையான ஜக்காத்தை தராத செல்வந்தர்களுடைய நிலை என்னாகும் என்பது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் தொழுவதற்கு தயாராக இருக்கிறது, ஜக்காத் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. எவ்வளவு ஆர்வத்தோடு அதை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த ஆர்வத்திற்கு அந்த அளவிற்கு அந்த கணக்கு பார்த்து கொடுப்பதற்கு தயாராக இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, தொழுகையில நஷ்டம் இல்லை. நமக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா? வீட்டுல ஒளி செஞ்சுட்டு வந்தா அங்க தண்ணி குறைஞ்சிருக்கு, பள்ளியாசல்லே வந்து ஒளி செய்யற காட்டி வந்திருக்கோம். ஏன்னா பள்ளியாசல் யாரும் ஒளி செய்யணுமே என்பதற்காக அவன் ஒளி செய்யக்கூடிய தண்ணி கூட நமக்கு வீட்டுல செலவாகாம பள்ளிவாசல்ல மிச்சமாகிறதுங்கிற அடிப்படையில இன்றைக்கு நம்ம எந்த செலவு இல்லாம அருமையான ஃபேன் வசதி, வெயில் காலம் வந்தா ஏசி வசதி என்ற எல்லா வசதிகளோட பள்ளிவாசல்ல நான் ஏதோ தப்பா சொல்ல நினைச்சுக்கிறேன், நான் இயல்ப சொல்லுகிறேன். எல்லாரும் வந்துருந்தோம். ஆனா ஜக்காத்துக்கும் போது அதை நம்ம மனசை முதல்ல உரச வேண்டியது. தங்கத்தை கொண்டு போய் கடைக்காரங்க கொடுத்த உடனே அவன் நல்ல தங்கமா கெட்ட தங்கமா, அதான் முதல்ல பித்தளையா தங்கமானு பார்க்கணும், அப்புறம் ஹால்மார்க்கு தங்கமா லோக்கல் தங்கமானு பார்க்கணும், அப்புறம் எத்தனை கேரட் உள்ளதுன்னு பார்க்கணும். எப்படி உரசப்படுகிறதோ அது மாதிரி நம்ம மனசை உரச வேண்டிய ஒரு நிலை வருகிறது ஜக்காத்து வரும் பொழுது. அதனால ஜக்காத்து கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு நாங்கள் ஜக்காத்து தரமாட்டோம் என்பதாக சிலர்கள் மறுத்தார். நபி அவர்களோடு முடித்து விட்டது, இனி நாங்கள் ஜக்காத்தை தரமாட்டோம். ஏன்னா அல்லாஹ் நபியை பார்த்தா சொல்லுகிறார், புதுமின் அம்வாலிஹிம், எல்லாத்துக்கும் ஆயத்து குர்ஆன்ல இருந்து வந்துடும். நபியை பார்த்தா அல்லாஹ் சொன்னான், நீங்க கலீஃபா தான், ரசூலுல்லாஹ் இல்ல, அதனால உங்கள்ட்ட ஜக்காத்து தரமாட்டோம், நாங்க தொழுகை கரெக்டா வந்துருவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் நடந்துச்சு. நபி அவர்கள் வஃபாத்திற்கு பின்னால் அவங்க வேற யாரும் கிடையாது, அவங்களும் நயவஞ்சகர்கள் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைய கால சூழ்நிலை, நபி அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு பல பிரச்சனை. சிலர்கள் பொய்யான நபி என்று தங்களை அறிவித்தார்கள், சிலர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்றார்கள், சிலர்கள் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு தொழுவோம் ஆனால் ஜக்காத்தை தரமாட்டோம் என்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மூன்று பிரச்சனைகளையும் சால்வ் செய்வதற்கு ஒரே முடிவு எடுத்தார்கள், எல்லாத்துக்கும் எதிராக போர் தொடுங்கள். இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்றாரா அவனுக்கு எதிராக போரிட வேண்டும், இஸ்லாத்திற்கு மறுபடி வந்தால் அவன் உயிர் வாழலாம், இல்லை என்றால் இந்த பூமியில் அவன் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, அவன் தலையை விட்டுட்டாங்க. அதே போல பொய்யான நபி என்று தன்னை அறிவிக்கிறானா அவன் திரும்பி வெளியே வரணும், இல்லைன்னா அவன் தலையை விட்டு அவன் இந்த பூமியில வாழ வேண்டிய தேவையில்லை என்று அவனுக்கு எதிராக போர் தொடுக்க சொன்னார்கள். ஜக்காத்தை தரமாட்டோம் என்பதாக சொல்கிறார்களா? ஜக்காத்து தரணும், இல்லைன்னா அவன் உயிரோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும். போர் என்று வந்தால் ஒன்று அவன் சாக வேண்டும், இல்லை என்றால் நாம் சாக வேண்டும். அப்புறம் அவங்க போர் கொடுக்கும் போது அவர்கள் இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட வேண்டிய நிலை வரும்போது ஜக்காத்து தரமாட்டோம் சொல்லணும், வாழ வேண்டிய தேவை என்ன இருக்கு என்ற அடிப்படையில ஒரே முடிவுதான் மூன்று பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்று அறிவித்தார். முதல் ரெண்டுக்கு சரி, இஸ்லாத்தை விட்டு வெளியில் போனவங்களுக்கு எதிராக போர் தொடுக்கலாம் சரி, தன்னை பொய்யான நபி என்பதாக வாதிடுகிறவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கலாம் சரி, ஆனா இஸ்லாத்துக்கு உள்ள இருந்துகிட்டு ஜக்காத்து தான தரமாட்டேன்னு சொன்னாரு, அவருக்கு எதிராக எப்படி போர் தொடுக்கலாம் அப்படின்னு சில ஐயங்கள் சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஏற்பட்டது. கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேட்டாங்க, அவன் ஜக்காத்தை மட்டும்தான தரமாட்டேன்னு சொன்னான், அவனுக்கு எதிராக போர் தொடுப்பதில் என்ன முறை இருக்கிறது அப்படின்னு கேட்டான். அப்பதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்களா,
இன்ன ஸகாத ஹக்குல் மால், ஸகாத் பொருளுக்குரிய கடமை. ஸகாத் என்பது பொருளுக்குரிய கடமை. வல்லாஹி உகாத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வ ஸகாத், ஸகாத்திற்கும் தொழுகைக்கும் மத்தியில் ஒருவன் வேறுபாடு காட்டினால், நான் தொழுகையில் ஸகாத் தரமாட்டேன் என்று சொன்னால் அவனுக்கு எதிராக நான் போரிடுவேன். ஏனென்றால் அல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து தான் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். நம்ம ரெண்டையும் பிரிச்சு ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா அவன் முதல்ல மூமினே கிடையாது. அதனால் நான் போர் எடுப்பது மூமினுக்கு எதிராக அல்ல, ஈமானுக்கு எதிராக எவன் நிற்கிறானோ அவனுக்கு எதிராக நான் போர் தொடுக்கிறேன். ஸகாத்தை தர மறுப்பவன் ஈமானை விட்டு வெளியில் சென்று விட்டான், அதனால் அவனுக்கு எதிராக நான் போர் தொடுக்கிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்ன அந்த விளக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தில் மிக தெளிவாகப்பட்டது. அபூபக்கர் எடுத்த முடிவு சரிதான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கையில ஸகாத்தை கொடுத்த ஒருவர் பல பெரிய ஒட்டகங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒட்டகத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு பல பெரிய ஒட்டகத்தை கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒட்டகம் தானே அதை நான் தரமாட்டேன்னு சொன்னா கூட அதற்காகவும் நான் அவருக்கு எதிராக போரிடுவேன். மற்றொரு ரிவாயத்துல ஒட்டகம் இல்ல மூக்கணங்கையில தர மறுத்தால் கூட நான் அவருக்கு எதிராக போரிடுவேன். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இறந்ததற்கு பின்னால் நான் உயிரோடு இருக்கும் பொழுது இஸ்லாத்தின் மிகப்பெரிய கடமைகள் ஒன்றை நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு நான் விரும்ப மாட்டேன், சம்மதிக்க மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டார். நான் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த மார்க்கத்தில் ஒரு கடமை குறையலாமா, அதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்பதாக உறுதியாக இருந்தார். அதனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்த அந்த முடிவு எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த முடிவின் பிரகாரம் திருந்தியவர்கள் அனைவரும் உள்ள வந்தார். அது மட்டுமல்ல, அவங்க அன்னைக்கு அந்த முடிவு எடுக்கலன்னா இன்னைக்கு ஸகாத்ங்கிற பெயரே நமக்கு தெரியாமலே போய் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஸகாத் இன்றைக்கும் நமக்கு மத்தியில அறியப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்றால் நாம சரியா கொடுக்கிறோமோ கொடுக்கலையோ, ஆனா ஸகாத்துக்கு ஒன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒன்று இன்றைக்கு வரைக்கும் இருப்பதற்கு காரணமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னைக்கு எடுத்த தெளிவான முடிவு தான். அதனால்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அபூபக்கர் அந்த முடிவு எடுத்தார்கள் அந்த பகலை கொண்டு என் வாழ்நாளில் ஒரு நாள் கூட கிடையாது. அவ்வளவு உறுதியான வைராக்கியமான ஒரு முடிவு எடுத்தார்கள். அபூபக்கர் வாழ்வின் ஒரு நாள் ஒரு இரவும் பகலும் அதற்கு நிகராக என் வாழ்நாள் முடிவதும் சமமாகாது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒப்புக்கொண்ட ஒரு வரலாற்று செய்தி. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தங்கம், வெள்ளி, கால்நடைகள், பணம், வியாபார பொருட்கள் போன்றவற்றில் ஆண்டுதோறும் ஸகாத் கொடுப்பது கடமை. அதற்குரிய நிசாப் அளவுகள் நம்மிடத்தில் இருந்தால் 84 கிராம் தங்கம் அல்லது அதற்கு மேல் வைத்திருந்தால், 600 கிராம் வெள்ளி அல்லது அதற்கு மேல் வைத்திருந்தால், அல்லது இவற்றில் ஏதாவது ஒன்று மதிப்புடைய பணம் அதற்கு மேல் வைத்திருந்தால், அல்லது இவற்றில் ஏதாவது ஒன்று மதிப்புடைய வியாபார பொருட்கள் அல்லது விற்பனைக்காக உள்ள நிலங்கள், வீடுகள், இவைகள் அனைத்தும் ஸகாத்திற்கு ஆண்டுதோறும் கொடுப்பதற்கு கடமைப்பட்டவைகளா. அதே போல 40 ஆடுகள் அதற்கு மேல் வைத்திருந்தால், 30 மாடுகள் அதற்கு மேல் வைத்திருந்தால், 5 ஒட்டகங்கள் அதற்கு மேல் வைத்திருந்தால் இவைகளில் ஆண்டுதோறும் ஸகாத் உண்டு. இதுதான் இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்ற ஒரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய பொருளுக்கான ஸகாத்தை நல்ல மனதோடு தகுதியான பொருளை ஆண்டுதோறும் ஸகாத்தாக நிறைவேற்றினால் அவர் ஈமானுடைய சுவையை உணர்வார். ஆண்டுதோறும் ஸகாத்தை நிறைவேற்றினால் அவர் ஈமானுடைய சுவையை உணர்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ தாவூத் என்ற கிதாபில் 1349வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மேலே சொன்ன அத்தனை விஷயங்களும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையக்கூடியது. வளர்ச்சி அடைகின்ற பொருள் ஆண்டுதோறும் வருகின்ற பொழுது, நம்ம கையில் இருக்கின்ற பொழுது நாம் அதற்கான ஸகாத்தை ஆண்டுதோறும் நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் விளைநிலங்கள்ல இருந்து வருகின்ற தேங்காய் தோப்புல இருந்து வந்தா, நெல்லு வயல்ல இருந்து வந்தா, இது மாதிரியான பொருட்கள் இருக்கின்றனவே இவைகளுக்கு ஆண்டு கணக்கு கிடையாது. நாம் எப்பொழுது பறிக்கிறோமோ பறித்து முடித்தவுடன் அதற்கான ஸகாத்தை நிறைவேற்ற வேண்டும். 20ல் ஒரு பங்கு ஸகாத் நாம் பணம் செலவழித்து விவசாயம் செய்வோமையானால் 20ல் ஒரு பங்கு நாம் ஸகாத்தாக கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு 200 மூட்டை நமக்கு நெல் வந்திருக்கிறது.
இந்த 200 மூட்டையில 20ல் ஒரு பங்கு என்பது 10 மூட்டையா? 10 மூட்டை. 10 மூட்டை அவருக்கு சக்காத்து கொடுக்கணும். 10 மூட்டை சக்காத்து கொடுப்பதற்கு ஒரு வருஷம் கல்யாணங்கிறது அவசியம் இல்லை. அறுவடை செஞ்சு நெல் வீட்டுக்கு வந்துட்டாலே கொடுப்பது கடமையாயிடும். கொடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு அந்த நெல் எத்தனை வருஷம் இருந்தாலும் நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை. விளை நிலங்களுக்கு மட்டும்தான் இந்த விதிவிலக்கை தவிர தங்கம், வெள்ளி, பணம், வியாபார பொருட்கள், ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகள் அனைத்திற்கும் ஆண்டுதோறும் சக்காத்து கொடுப்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை. அந்த வழிமுறையின் பிரகாரம் தான் இஸ்லாமிய அறிஞர்கள், இஸ்லாமிய சமுதாயம் உலகம் முழுவதிலும் ஒன்றுபட்டிருக்கின்றன. இவ்வளவு தெளிவான மார்க்க சட்டம் இருந்தும் ஜக்காத் என்பது 1000க்கு ஒரு முறைதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலமா ஒரு பொய்ய மக்களுக்கு மத்தியில விதைப்பதற்காக முயற்சித்தார்கள். நபி வழியில நாங்க நடக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களே, அவங்க முயற்சித்தார்கள். என்றாலும் உலமா பெருமக்களுடைய தெளிவான விளக்கத்தால் அது பொய்யி என்பதாக மக்களுக்கு புரிய வைக்கப்பட்டது. மீண்டும் மக்களுக்கு மத்தியில ஜக்காத்துடைய ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மிக முக்கியமான ஒரு கடமை. நம்ம நினைக்கிறோம் ஜக்காத்து கொடுக்கலன்னா என்ன ஆகும் போகுது அப்படின்ட்டு. ஏதாவது ஒன்று நிச்சயம் ஆகும். பாதிப்பு என்பது நிச்சயம் ஆகும். அந்த பாதிப்பு ஏன் வருது தெரியுமா? ஜக்காத்துங்கிறது அடுத்தவனுக்கான பொருள். அல்லாஹ் 8 நபர்களை சொல்லுகிறார் யாருக்கு வழங்க வேண்டும் என்று. அந்த 8 நபர்களுக்குரிய பொருள் நம்ம கையில் இருக்குது. அடுத்தவங்களோட அபகரிச்சா நாம் எப்படி பாதிப்புக்கு உள்ளாகிறோமோ அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்காம நாம வைத்துக் கொண்டால் அதுவும் பாதிப்புக்கு உள்ளாகத்தான் செய்யும். அதனாலதான் கொடுக்காமல் நாம் ஏமாற்றினாலோ, முறையாக கொடுக்காமல் நாம் ஏமாற்றினாலோ கண்டிப்பாக அதனுடைய பொருளாதார வீழ்ச்சியை நிச்சயமாக நாம் சந்திக்க வேண்டியது வரும் என்பதே இந்த சம்பவங்கள், இந்த விளக்கங்கள் நமக்கு சொல்லுகின்ற பாடம்.